ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு மினி தோப்பு மாதிரிங்க. அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த தோப்புக்கிட்ட நிற்கிறோம். எதுக்காகனா நம்ம வந்து சமைக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டது என்ன, இவங்கெல்லாம் சின்ன வயசில் தான் இருக்காங்க, அவங்களாம் விளையாண்டுருப்பாங்க. நான் வந்து சின்ன வயசில் விளையாண்டது இந்த தோப்புக்குள்ளே போய் இந்த கூட்டாஞ்சோறுலாம் விளையாண்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த கூட்டாஞ்சோறு பண்ணணும், அந்த மாதிரி விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்ககிட்டயே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செட் பண்ணுறோம், என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத போய் பார்த்துக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு தலைவர் வந்து விறகு பறக்கிட்டு இருக்காரு. ஸோ விறகுக்கு நம்ம போய் இப்போ தேடி எடுக்க போகிறோம். விறகு பறக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விறகு பறக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் விறகு தாங்க பறக்க போகிறேன். இந்த மாதிரி விறகுலாம் வந்து பறிக்கணும். விறகு பறிக்கி ஃபுல்லாக வந்து முள்ளு குச்சா இருக்குது, பறக்கி அதை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நிறையா வேணும் சமைக்கிறதுக்கு. இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல பறக்கி போட்டுட்டு அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். விறகுலாம் பறக்கியாச்சு, 3 பேரும் நிறைய பறக்கிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவ்வளோதான் அப்படியே சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா அதனால காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ப்ளஸ் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இருக்குது. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வாங்க, இங்கே வந்து இது என்னடா, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகம், கடுகு, தென் வந்து எக்கு. நாங்கள் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். பேர் வந்து பப்பு. இவங்க வீட்டில் வந்து என்ன எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கரண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கரண்டி. சரி, இப்போ சமைக்க மாவு பசைய போகிறா. ஸோ இந்த குட்டி தான் சமைக்க போகிறாங்க. இந்த குட்டி எல்லோரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். ஸோ மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சமைக்கிறோங்க. எப்படி சமைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. சும்மா அந்த இப்படியே உட்காந்து தண்ணியை ஊற்றிடலாம் எல்லாத்தையும். கொஞ்சம் ஜாமான் பத்தாத ஒரே காரணத்தினால வந்து அவங்கெல்லாம் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா எடுக்க போயிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சமைச்சு நாளாக பழங்காலங்களாக இது மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாச்சுங்க சமைச்சு. வந்து இதை நல்லா கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து தக்காளி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு மேடம் வந்து பூரி உருட்டுறாங்க. பூரி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மாவை பிசைஞ்சாச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாவை பிசைஞ்சு பூரி உருட்டுறாங்க. ஸோ தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சுட்டோம். பற்ற வச்சு நல்லா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். சட்டி நல்லா காயட்டும். ஐயோ கரியுது, கறி ஃபஸ்ட்டு வரைச்சது நல்லா காயணும். ஆடுதுப்பா, ஆடுது. கண்டு வச்சுக்கோங்க, ஆடுது சீக்கிரம். கட் பண்ணிக்கிட்டே நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு அப்படியே எடுத்து போட்டுருக்கோம். ஃபுல்லாக விறகு வந்து பத்தலை, அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, முட்டை நல்லா வேகட்டும். வேகிற வரையும் உளுத்திக்குது. இப்போ கண்ணெல்லாம் எரியுது. கொஞ்சம் வந்து ருசியாக சாப்பிட்ணுன்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். முட்டை வெந்துருச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இறக்க போகிறோம். இறக்கிட்டு அடுத்த சட்டியை உள்ளே வச்சிடலாம். வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நான் வந்து இந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம் எடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். அத்தை வந்து ஒன்று பேசுவாங்க, அது வீட்டு ஜீரகத்தையும் போட்டுருங்க.
அப்படியே போட்டுருங்க. எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோமோ நாங்கள் எல்லாத்தையும் போட்டோம். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கரண்டி எடுங்க. கை சுடுது மக்களே, கை சுடுது. ஸோ சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் வந்து உப்பு அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெங்காயம் வந்து நல்லா டாஸ் ஆகுது, எடுத்து போட போகிறோம். ஸோ மஞ்சள் தூள் இல்லைங்க, மல்லித்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள், கிண்டிக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பே தெரியல புகையில. ரொம்ப கறிக்கிறாதீங்க சொல்லி வைப்போம். ஸோ மீன் முட்டையை நல்லா உரிச்சு வச்சுக்கோ. உரிச்சிட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து இப்படி கட் பண்ணி இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டு இந்த தோசைக்கல் அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இந்த சட்டி எடுத்து மேலே வச்சிடலாம். ஐயோ கண்ணு பயங்கரமா. என்ன பண்ணுறோன்னா இந்த முட்டையை எடுத்து அப்படியே இதில் போட போகிறோம். எல்லா முட்டையும் எடுத்து இதில் போட போகிறோம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி வந்து அப்படியே எடுத்து தூவிக்கோங்க. அப்படியே லைட்டாக மிளகு தூளையும் போட்டு இறக்கிடலாம். அதெல்லாம் அப்படியே இறக்கிடலாம். ஸோ இதுதான் டிஷ்ஷு. ஸோ ஃபைனலி எக் கிரேவி முடிஞ்சு. எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மீன்வேல் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது எங்களை தேடிட்டு இதோ ஆள் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி சட்டி வச்சு எண்ணெயை வந்து நான் கொஞ்சம் காயந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூரியை வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு. பூரி வந்து அப்படியே இந்த மாதிரி ரெடியாக இருக்குல்ல, இந்த பூரியை வந்து எடுத்து போட போகிறோம். ஐயோ இதுக்கு கரண்டி எடுத்துகிட்டு வரல. அந்த கரண்டி எடுங்க. இதுக்கு கரண்டி யாருமே எடுத்துகிட்டு வராது. ஒரே காரணத்தினால இந்த கரண்டி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. எண்ணெயும் பத்தலைங்க. நாங்கள் வந்து எண்ணெய் பத்தாதனால இருக்கிற எண்ணெயிலே பொரிக்கிறோம். இதுதான் அப்பள மாதிரி இருக்கு பார்க்க. போதும்டா. ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும்
பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எக் கிரேவிலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, சாப்பிட்றப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன். பயங்கர டயர்டுங்க, ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக பூரியும் எக்கரியும் வச்சுருக்கேன் நான். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். இப்போ பின்னாடி இந்த வாழை இலை நம்ம யாருமே பிளேட் எடுத்துகிட்டு வரல, பிகாஸ் நாங்கள் கூட்டாஞ்சோறு பண்ண வந்ததே யாருக்குமே தெரியாது. இடையிலே எங்கள் அத்தை வந்து சும்மா பார்த்துட்டு போயிட்டாங்க, கூட்டாஞ்சோறாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து யாருக்கும் தெரியாதனால நாங்கள்லாம் பிளேட்டில் இருந்தால் வாழை இலை 2 இலை பறித்து அதில் தான் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். இலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அந்த இலையை பறிச்சுட்டு இதில் சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோம், வாங்க லீவிக்கலாம். இலையா இருக்காச்சு, இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எக் மசாலா எக்கரி, தென் வந்து பூரி, தென் வந்து இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட போகிறேங்க. வாழை இலை இங்கே இந்த வரப்பு தான் கூட இருக்கு. மற்றபடி எட்டனா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே கலவாக நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணேன். அந்த நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.